இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து அதனை எந்த காலத்திலும் நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நாட்டி வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். லேவியராகமம் 10:1-2. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாவும் அபியுவும் தன் தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் அந்நிய அக்கினியும் நியாய தீர்ப்பும், ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே, உமக்கு சோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு சோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரை நீரங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்ட கிருபைக்காக உமக்கண்டைக்கும் சோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடந்த செய்தியில் நான் கடைசியாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஆகாஷ் ராஜா வெண்கல பலி போட தான் சன்னதம் கேட்பதற்கு உதவும் என்றான். அவன் என்ன செய்தான் என்று சொல்லிக்க, ஆகாஷ் ராஜா பழைய ஏற்பாட்டில் வெண்கல பலிபீடத்தை ஒதுக்கி வைத்தது மட்டுமல்ல, அதே நேரம் அதை ஒரு கேலி கூத்தாக்கி அந்த வெண்கல பலிபீடம் நான் சன்னதம் கேட்பதற்கு அது உதவும் என்று சொல்லி அவன் சொல்லியிருந்ததை 2 ராஜாக்கள் 16-15 நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி அநேகமான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை ஒதுக்கி வேறு ஒன்றை நாடி அதை அவர்கள் இப்பொழுது சன்னதம் கேட்கிறதுக்கு பாவிக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவை தற்பொழுது கிறிஸ்தவ சபைகளில் சன்னதம் கேட்பதற்கே உதவுகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அங்கு பிரசங்கிக்க விட்டால் வேறு என்னத்தை பிரசங்கிக்க முடியும்? அவர்கள் சன்னதம் கேட்பதிலேயே நிற்கிறார்கள். அநேகமான சபைகள் அந்த மாதிரியாக சன்னதம் கேட்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகாஷ் ராஜா போல. அப்போ அநேகர் அதனை நிராகரிக்கிறார்கள். தற்போதைய கிறிஸ்தவ சபைகள் சிலுவையற்ற சபைகளாக இருக்கிறது. இவர்கள் சிலுவை அல்லாத கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறார்கள்.
ஆனபடியால் வேறொரு இயேசுவை தொழுது கொள்கிறார்கள். 2 கொரிந்தியர் 11:4. இவர்களுடைய தொழுகை சிலுவையிலிருந்து ஆரம்பிக்கப்படவில்லை. எல்லா பொய்யான உபதேசங்களும் சிலுவையை பற்றிய தவறான விளக்கத்தினாலேயே ஆரம்பமாகிறது என்பதை நாம் முதற்கண் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் இது பற்றி பிலிப்பியர் 3:18-19 ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தொழுது கொள்கிறதில்லை, வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு. அபியூன் நாதாபுக்கும் என்ன நடந்ததோ அப்படியே நடக்கும். அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இலச்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள் என சொல்லியிருக்கு. அப்போ சிலுவையின் செய்தியே எல்லா உபதேசங்களுக்கும் அஸ்திபாரமாக இருக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். 1 பேதுரு 1:18-20 அது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவின் பலி ஒரு உபதேசம் அல்ல, அது எல்லா உபதேசங்களுக்கும் அஸ்திபாரமாக இருக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது அஸ்திபாரமாக இல்லாவிட்டால் சமர்ப்பிக்கப்படும் எல்லா உபதேசமும் அந்நியாக்கினியே. எல்லா உபதேசமும் கிறிஸ்துவின் அந்த பலி அஸ்திபாரமாக இல்லாவிட்டால், இயேசுவினுடைய பலி அஸ்திபாரமாக இருக்காவிட்டால் சமர்ப்பிக்கப்படும் எல்லா உபதேசமும் அந்நிய அக்கினியே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அக்கினியையே அபியும் நாதாவும் கொண்டு வந்தார்கள். அது பார்வைக்கு வெண்கல பலிபீடத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது போல காட்சி அளித்தது. அது பார்வைக்கு அப்படி தெரிந்தாலும் தேவன் எங்கிருந்து வந்தது என்பதை நிச்சயமாக அறிவார். இப்படியே கிறிஸ்தவத்தில் பல்வேறு விதமான அந்நிய அக்கினிகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது பார்வைக்கு சரியாக இருக்கிறது, நிஜமாக இருக்கிறது. ஆனால் அது சிலுவையிலிருந்து ஆரம்பிக்கப்படவில்லை. ஆனபடியால் அது சரியாக இருக்க முடியாது. இறுதியில் நியாயம் தீர்க்கப்படும். அந்நிய அக்கினிகளை ஒவ்வொன்றாக சொல்வதிலும் பார்க்க இப்படி சொல்வது பொருத்தமாக இருக்கிறது. அது எப்படி என்றால், சிலுவையை உதாசீனம் செய்வதோ, கிறிஸ்துவின் சிலுவையில் அவிசுவாசத்தை வெளிப்படுத்துவதோ, சிலுவையை நிராகரிக்கிறதோ, அல்லது மேலெழுந்த வாரியாக எப்படி அது தோற்றம் அளிக்கிறதோ அவைகள் எல்லாம் அந்நிய அக்கினிகள் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். இதனையே 2 தீமோத்தேயு 3:5 பவுல் அப்போஸ்தலர் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அந்நிய அக்கினியை சமர்ப்பிக்கிறவர்களை நீ விட்டு விலகு என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வார்த்தையின்படி கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்று சொல்லி அவரே பிரகடனப்படுத்தி இருக்கிறார். யோவான் 19:30 அப்படி சொல்லப்பட்டிருக்கு. மனுஷகுலத்தின் வீழ்ச்சியின் பொழுது இழந்த யாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் திருப்பி பெற்றிருக்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மகிமையான சரீரத்தை நாம் இன்னும் பெறவில்லை. மகிமையான சரீரத்தை இன்னும் நாம் பெறவில்லை. அது நிச்சயமாக உயிர்த்தெழுதலின் போது கிடைக்கும் என உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:16-18. பவுல் அப்போஸ்தலர் மட்டுமல்ல, பேதுரு அப்போஸ்தலரும் 2 பேதுரு 1:3-4
தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என சொல்லியிருக்கிறார். அப்போ சகல பாவங்களும் சிலுவையில் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 1:7 சாத்தான் முற்று முழுதுமாக சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான் என கொலோசியர் 2:14-15 சொல்ல உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சகல பிசாசுகளும் சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையில் பாவத்தை நிவர்த்தி செய்ததன் மூலம் இதனை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். ஆகவே போதகர்கள் சிலுவையை பிரசங்கிக்காவிட்டால் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை. போதகர் சுவிசேஷத்தை பற்றி பிரசங்கித்திருப்பார், நல்ல விஷயங்களை போதித்திருப்பார். ஆனால் சிலுவையை பிரசங்கிக்கும் வரையும் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை. 1 கொரிந்தியர் 1:17, 18, 21, 23, 1 கொரிந்தியர் 2:2. பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:21 எப்படியெனில் தேவஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் சிலுவையை பிரசங்கிப்பதை பைத்தியம் என்று சொல்லவில்லை. ஆனால் அப்படித்தான் உலகம் அதனை பார்க்கிறது என்றே கூறியிருக்கிறார். அவர் 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது என்றே சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்க மனோதத்துவத்தை சைக்காலஜி அநேகமான சர்ச்சைகள் வழியே சைக்காலஜியே சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனோதத்துவத்தை பிரசங்கிப்பது இயேசுவினுடைய முகத்தில் அடிப்பது போன்று இருக்கிறது. சிலுவையை நிராகரிப்பதை நாம் ஏற்றுக்கொண்டோமோ இல்லையோ, சிலுவை போதாது, உலக ஞானமும் தேவை என்பது போலல்லவா ஆகிவிடும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ சிலுவையை நிராகரிக்கிற அநேகமான மனுஷர் அதற்கு பதிலாக சைக்காலஜியை அவர்கள் சுவிசேஷமாக கொண்டு வந்து இன்னும் அது தேவை என்று சொல்லி வேறு தங்களுடைய மனுஷ ஞானங்களையும் மனுஷ கற்பனைகளையும் கொண்டு வருகிறார்கள். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன மாதிரி என்று சொன்னால் சிலுவை போதாது என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய செயல்களினால நிரூபிக்கிறார்கள். என்ன பரியாசம், என்ன மோட்டுத்தனம், என்ன அருவருப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 16:15 அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. திருப்பியும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ சிலுவையை உதாசீனம் செய்ய முடியாது. நேர்மையாக வேதாகமத்தை வாசிக்கும் எவனும் சிலுவையே முக்கிய, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், நேர்மையாக வேதாகமத்தை வாசிக்கும் எவனும் சிலுவையே தேவனுடைய வார்த்தையில் பேசப்படும் மிக முக்கியமான விஷயம் என்பதை ஒத்துக்கொள்ளவே வேண்டும். யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29, யோவான் 5:39, லூக்கா 24:25-27,
லூக்கா 24:44 இதனை உறுதிப்படுத்துகிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் சிலுவையை உதாசீனம் செய்ய முடியாதவாறு தற்பொழுது உறுதிப்படுத்திய வண்ணமாகவே இருக்கிறார். இனிமேலும் உதறித்தள்ள எந்த மனுஷனாலும் முடியாது. கிறிஸ்துவின் சிலுவையை பொறுத்தளவில் நடுநிலைமை கிறிஸ்தவர்கள் என்று ஒருவரும் இருக்க முடியாது. நடுநிலைமை கிறிஸ்தவர்கள் என்று ஒரு கிறிஸ்தவர்கள் இனிமேலும் இருக்க முடியாது, எப்பொழுதும் இருக்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சிலுவையை நிராகரிப்பவன், சிலுவையை உதாசீனம் செய்பவன், சிலுவையை வேறொன்றோடு இணைப்பவன் பொய்யான ஆலயமாக கருதப்பட்டு சத்தியத்தை விட்டு விலகினவன் என்று முத்திர குத்தப்படுகிறான். சிலுவையை ஏற்றுக்கொள்பவர்கள் உண்மையான ஆலயம் என கருதப்படுகிறார்கள். அப்போ 2 விதமான சர்ச் இருக்குது. ஒன்று அப்போஸ்டேட் சர்ச் என்று சொல்லப்பட்டு கிடக்கு, மற்றது ட்ரூ சர்ச் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ சிலுவையை ஏற்றுக்கொள்பவர்கள் உண்மையான ஆலயம் என்று கருதப்படுகிறார்கள், சிலுவையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பொய்யான ஆலயம் என்று கருதப்படுகிறார்கள். இது ஒன்றும் புதிதான காரியம் அல்ல. சிலுவை எப்பொழுதும் பிரிக்கும் கூடாக இருக்கிறது. என்னத்தை பிரிக்கும் கூடாக? உண்மையான சர்ச், உண்மையான ஆலயம் எது, பொய்யான ஆலயம் எது என்பதை பிரிக்கிறது இந்த சிலுவையே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்து சபையாகிய லவோதிக்கேயா சபையில் இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளி 3:17-18. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். என்னமானால் தொழுகை, ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகை பரிசுத்த ஆவியானவருடைய சத்தியத்தினாலேயே சாத்தியப்படும். அப்போ ஒரு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா இருந்தால் அது பரிசுத்த ஆவியானவருடைய சக்தியினாலே, எனர்ஜியினாலேயே அது சாத்தியப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது கிறிஸ்துவினால் சிந்தப்பட்ட இரத்தத்தின் அடிப்படையிலும் ஏவப்பட்ட வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமே சாத்தியப்படுகிறதென்றதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் அக்கினி சிலுவையில் அறையப்பட்ட இரட்சகரின் இரத்தத்தின் மூலமே இணையும். மறுபடியும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியின் அக்கினி சிலுவையில் அறையப்பட்ட இரட்சகரின் இரத்தத்தின் மூலமே இணையும். விசுவாசிதை அவதானமாக கவனிக்க வேண்டும். நாம் நித்திய ஆத்மாவை பற்றியே பேசுகிறோம், வேறு எதுவும் அந்நிய அக்கினியே. ஆகையால் அவசியமாகவே ஆண்டவர் அவருடைய நீதியான நியாய தீர்ப்பை எல்லா பொய்யான தொழுகையின் மேலும் ஊற்ற வேண்டும். அவர் நெறிந்த நாணலம் முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் என்று சொல்லி மத்தேயு 12:20 சொல்லப்பட்டிருந்தாலும் நியாயமான தீர்ப்பை ஊற்றியே ஆக வேண்டும். கிருபையின் மூலம் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் பாவ நிவர்த்தி செய்யப்பட்டவன் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இதை பற்றி யோவான் 4:24 தேவனாவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அப்போ ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல் இருக்க வேண்டும். உண்மையோட, அதாவது சத்தியத்தோட தொடர்பு இருக்க வேணும். தொழுகைக்கும் சத்தியத்துக்கும் இடையில தொடர்பு இருக்க வேணும். இல்லையோ அது பொய்யான தொழுகை. அந்த பொய்யான தொழுகைகள் நியாய தீர்ப்புக்கு உட்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவை யாவும் தெய்வீக வழிமுறை மூலம் வெளிப்படுத்தப்படும். தெய்வீக வழிமுறை மூலமே வெளிப்படுத்தப்படும். இவைகள் மாம்சத்துக்கோ இயற்கைக்கோ உரியதல்ல, அவை ஆவிக்குரியவைகள்.
அவை பரலோகத்துக்குரியவைகள். அநேகமான தொழுகைகள் அந்நிய அக்கினியே. அது எப்படி எனில் பார்வைக்கு உண்மையான அக்கினி போல தெரிந்தாலும் அது வெண்கல பலிபீடத்திலிருந்து சிலுவையிலிருந்து வராவிட்டால் அது அந்நிய அக்கினிய. மறுபடியும் இதனை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. பார்வைக்கு உண்மையான அக்கினி போல தெரிந்தாலும் அது வெண்கல பலிபீடத்திலிருந்து வராவிட்டால், கிறிஸ்துவின் சிலுவையிலிருந்து வராவிட்டால் அது அந்நிய அக்கினியே. அது தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தேவனால் நிராகரிக்கப்பட்ட உடனேயே நியாய தீர்ப்பு உடனடியாக கொடுக்கப்படுகிறது என்பதனை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேணும். நியாய தீர்ப்புக்கு வருவோம். தேவன் நம்மோடு பொறுமையாயிருக்கிறார். அவர் பொறுமையாயிருக்காவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன என்பதை கற்பனை பண்ணியும் பார்க்க முடியாது. அப்போ நாம் அறிந்திருக்க வேண்டியது என்ன மாதிரி என்று சொன்னால், நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் உடனடியாக நமக்கு தண்டனையை தேவன் கொடுப்பதில்லை. ஆனால் தவறே அது எப்படியோ ஒரு நாளைக்கு அந்த தவறுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். அப்போ நான் சொல்லுகிறது என்னென்று சொன்னால், அவர் நீடிய பொறுமையாக இருந்து நாம் அந்த தவறை திருத்தி கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த நீடிய பொறுமையின் நிமித்தமே மனுஷகுலம் தப்பி பிழைக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நேரம் சமீபமாகி அவருடைய வெளிச்சம் மகிமையுடன் வெளிப்படுத்தப்பட்ட பின்பு அந்த வெளிச்சம் நிராகரிக்கப்பட்டால், அபியோக்கும் நாதாவுக்கும் கொடுக்கப்பட்டது போல சீக்கிரமாகவே நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்பதனை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிவானாக. முழு கிறிஸ்தவ உலகத்துக்கும் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது சிலுவையின் செய்தியை மிகவும் சத்தமாக, உலகம் முழுக்க சிலுவையின் செய்தியை பரிசுத்த ஆவியானவர் மிகவும் சத்தமாக பிரகடனப்படுத்துகிறார். அவர்கள் ஒரு தெரிவை எடுத்தே ஆக வேண்டும். ஆகையால் அநேகமான கிறிஸ்தவர்கள் தம்முடைய சபையை விட்டு விலக வேண்டும். தம்முடைய சபைகளில் கிறிஸ்துவின் சிலுவை பிரசங்கிக்கப்படாவிட்டால் அவர்கள் அதை விட்டு விலக வேண்டும். அநேகர் தம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தை விட்டு விலக வேண்டும். அநேகர் தம்முடைய சிநேகிதரை விட்டு விலக வேண்டும். தம்முடைய உறவினரை விட்டு விலக வேண்டும். தமக்கு போதகர்களால் தரப்பட்ட ஊழியத்தை விட்டு, தாம் தெரிந்து கொண்ட சபையை விட்டு, சபை போதகரை விட்டு, தம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றுவதற்காக அநேகமான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் விலக வேண்டும். இயேசு தெளிவாக கோரிக்கப்படுகிறார். லூக்கா 9:23-24. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் பொறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான் என சொல்லியிருக்கிறார். மேலும் தெளிவாக சிலுவையை நிராகரிப்போர லூக்கா 14:27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான் என கூறியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைவிட வேண்டிய முறை பற்றியும் அதன் பலாபலன்களை மார்க்கு 10:29-30 தெளிவாக கூறியிருக்கிறார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மார்க்கு 10:29-30. அதற்கு இயேசு பிரதி உத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும்
புள்ளகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனை அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என கூறியிருக்கிறார். மேலும் லூக்கா 14:26-27 யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் மறுக்காவிட்டால், கவனமாக கேளுங்கள், சகோதரிகளையும் தன் ஜீவனையும் மறுக்காவிட்டால் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான் என கூறியிருக்கிறார். நியாய தீர்ப்பின் அக்கினி பலிய பட்சிக்கும், அது இயேசுவே, பலி இயேசுவே, இல்லையேல் பலியை நிராகரிப்பவன பட்சிக்கும். தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் யாராக இருந்தால் என்ன, அப்படியே நடவரும். அப்படியாய் நாம் கிறிஸ்துவின் வழியே செல்லுவோம். அந்த வழி சிலுவையின் வழியே, இல்லையேல் நியாய தீர்ப்பை சந்திப்போமாக. அப்பொழுது அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், தற்பொழுது இந்த நேரத்தில், அதாவது பரிசுத்த ஆவியானவர் சிலுவையின் செய்தியை உலகெங்கும் மிகவும் சத்தமாக பிரசங்கித்து கொண்டிருக்கிறார், மிகவும் சத்தமாக. ஆனபடியால் ஒவ்வொரு மனுஷனும் அதனை கேட்க வேணும். ஒவ்வொரு மனுஷனும் அதனை கேட்டு சீக்கிரமாக வரப்போகிற ஆனந்த பாக்கியத்திலே அவன் பங்கு பெற்ற வேணும் என்ற நோக்கத்திற்காகவே பரிசுத்த ஆவியானவர் தற்பொழுது அந்த சிலுவையின் செய்தியை உலகெங்கும் பிரசங்கித்து கொண்டு வரார். அப்போ அதை என்ன செய்கிறார் என்று சொல்லிக்க, அவர் ஒரு கோடொண்டை தெளிவாக எல்லாரும் பார்க்கக்கூடிய முறையில் ஒரு கோடொண்டை போடுகிறார். எவன் சிலுவையின் செய்தியை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் மெய்யான ஆலயம். எவன் சிலுவையின் செய்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறானோ அவன் பொய்யான ஆலயம் என்று சொல்லி எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு கோடு அடித்து இப்போ உலகம் முழுக்க அந்த கோடு வருகிறது, கோடு இருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் அதாவது நாம் அறிய வேண்டியது என்ன மாதிரி என்று சொன்னால், மார்க் 10:29-30, லூக்கா 14:26-27 நாம் சில நடவடிக்கைகள் எடுத்தாக வேண்டும். இவ்வளவு காலமும் சர்ச் வேணும், இவ்வளவு காலமும் போதகர் வேணும், இவ்வளவு காலமும் சிநேகிதர்கள் வேணும், இவ்வளவு காலமும் சகோதரங்கள் வேணும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்திருந்து சிலுவையின் செய்தியை ஒதுக்கி விட்டீர்கள். ஆனால் இனிமேல் சிலுவையின் செய்தியை ஏற்றுக்கொண்டு இதுகள் எல்லாவற்றையும் நீங்கள் முற்று முழுதுமாக ஒதுக்கி, அதாவது நீங்கள் அங்கிருந்து வெளியால வாருங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் மிகுந்த சத்தத்தோடு எல்லாரும், அதாவது தெளிவாக அவர் சொல்லுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி மிகுந்த சத்தத்தோட பரிசுத்த ஆவியானவர் சிலுவையின் செய்தியை பிரசங்கித்து கொண்டு வாரார். ஒவ்வொரு நாளும் காலமையும் பின்னேரவும் எந்த நேரமும் இந்த சிலுவையின் செய்தியை ஆங்கிலத்திலேயோ தமிழிலேயோ வேற பாஷையிலேயோ இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் எல்லாருக்கும் இருக்கிறது. ஒருவனும் இதனை தவற விடாதிருப்பானாக. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.